ஆரம்பிக்கலாமா? இது உங்கள் ஸ்மால் பாஸ். பிக் பாஸ் சீசன் 9. ஹலோ, வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 9. இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம வந்து மண்டே வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டியூஸ்டே என்ன நடந்துச்சு, ஸோ தீபாவளிலாம் முடிஞ்சு நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்மால் பாஸ். ஸ்டார்டிங் வழக்கம் போல் வந்து மார்னிங் எல்லாரும் எந்திரிச்சு வெளில வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரு வந்து ஃபஸ்ட்டு பாரு டைம் தான் ஸ்டார்ட் ஆகுது டியூஸ்டே. மறுபடியும் முதல்ல அவங்கள கேட்டா அவங்க நேற்று சொல்றாங்க டைம் ஆகும்னு. பாரு வந்து எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுங்கப்பா, வெறும் வயிற்றுல நல்லா வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து எஃப்ஜே வந்து சொல்றாரு. கேட்டா வெறும் வயிற்றுல வேலை பண்ண மாட்டாங்க. வெறும் வயிற்றுல என்னால பண்ண இல்ல, அதே வெறும் வயிற்றுல தான் நாங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து நாங்க சாப்பிட வச்சிருந்தோம். ஸோ அதனால நீங்க வந்து வெறும் வயிற்றுல போய் வேலையை பாருங்க, நாங்க வந்து போட்டு கொடுக்குறோம். நீங்க கேட்டோன்னா நாங்க டீ போட்டு கொடுத்து தான் நீங்க வேலை பார்க்கணுங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? இந்த டீக்கு ஒரு பஞ்சாயத்தாயா? எனக்கு தெரியாது, நீங்க டீ கொடுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாக்குறாங்கன்னா எஃப்ஜே வந்து ஒரு வேலை சொல்றாரு, அவங்க ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குனு சுபிக்ஸா வந்து இடையில என்ன பண்றாங்கன்னா அப்ப வந்து எஃப்ஜே சொல்றாரு, சரி நீங்க என்னோடது மடிக்க வேணாம், நீங்க வந்து போயிட்டு அவங்களோட அந்த பெட்ஷீட்டை மடிச்சு விடுங்க அப்படின்னா நான் எஃப்ஜே சொன்ன வேலை பார்த்துட்டு வேலை எதாவது பண்ண முடியாது, பெட்ஷீட் மடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, எனக்கு நான் வந்து ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னால சேம் டைம்ல எல்லா வேலையெல்லாம் பார்க்க முடியாது, ஸோ என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நான் இப்ப அதான் பண்ணுவேன், நான் அதை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா பண்ண மாட்டேன். அந்த இடத்துல வந்து இவர் சொல்றாரு எஃப்ஜே வந்து, ஏன் இதை நீங்க வந்து ஏன் இப்படி சொல்றீங்க, நீங்க வந்து இதை முடிச்சுட்டு என் துணியை மடிச்சு வச்சுட்டு மடிச்சு தரேன்னு சொல்லுங்க. இப்ப அவங்க எடுத்து வைப்பாங்க, இப்ப என் பெட்ஷீட் நீ மடிச்சு வை. இல்ல அதுக்கப்புறமா சொன்னா பண்ண மாட்டேனா? நான் இதை பண்ணி முடிச்சு பண்ணுன்னு சொன்னேன். பண்றாங்க, இல்ல இல்ல என்னால முடியாது, அவங்க ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே நிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எஃப்ஜே வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, இது மாதிரி வந்து நான் வந்து என் துணியை மடிச்சிட்டு இருக்காங்க, சுபிக்ஸா வந்து இதை பெட்ஷீட்டை மடிங்கிறாங்க, வியானா பண்ண முடியாதுங்கிறாங்க. இதை முடிச்சிட்டு அதை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க செஞ்ச அதே விஷயத்தை உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு ஏன் ஒத்துக்க முடியாது? இதெல்லாம் இத்தனை நாள் நீங்க வந்து அவங்க சொல்றது செஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல அது வந்து ஏன் இது அவங்க செஞ்சாங்க செய்யலைங்கிறத அதை விட்டுருங்க. இவங்க சொல்றது வந்து அவங்க டாஸ்க்னா செய்யறது ஏன் விருப்பம், நான் செய்யலைன்னா அவங்க என்ன வந்து ஏதாவது பண்ணி வேலை வாங்கட்டும், ஓகேவா? அந்த இடத்துல செஞ்சுதான் ஆகணுங்கிறது எந்த ரூல்ஸுமே இல்லை, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கிட்டே ஒரு வேலை கொடுக்குறாங்க. பார்வதிக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை கூட்டுங்க, இப்படி கூட்டுங்க, அப்படி அள்ளுங்க. இந்த குப்பையை வந்து அது தட்டி குப்பையெல்லாம் என்னால எடுக்க முடியாது, நீங்க போய் போடுங்க சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பார்வதி வந்து அதெல்லாம் முடியாது, நீங்க வேணா குப்பையை கட்டி கட்டி கொண்டு வந்து அங்க போடுங்க, நாங்க கூட்டி அள்ளி தரோம். இதுதான் உங்களோட கைகளை அவங்க குப்பையை அவங்க கட்டி வைக்கிறது தாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது? பிக் பாஸ் ஹவுஸ்லயே அதான் நடக்குது. எல்லா ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க கேப்டன் கிட்ட. கேப்டன் வந்து கடுப்பாய் கத்துறாங்க, நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க வேலைகளை அதே மாதிரி செய்யலனா நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் இந்த வாரம் முழுக்க. நான் தானே கேப்டன், நானே சொல்றேன், நான் சொன்னா மத்தவங்க யாரும் கேட்க கூடாது. இதுக்கு இடையில வந்து எல்லாரும் பேசி ஃபைனலா என்ன ஒரு முடிவு எடுப்பாங்கன்னா, டியூஸ்டே ஃபுல் கண்டென்ட்டுமே யாருன்னு பாத்தீங்கன்னா வியானாவும் பார்வதியும் தான். உண்மையிலேயே வியானா வந்து சூப்பரா பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஓப்பனா சொல்லுவாங்க, என்னன்னா இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஒருத்தர் நல்லவர் ஞானி, ஒருத்தவங்க வந்து மதர் தெரேசா அம்மா, ஒருத்தவங்க வந்து ஆனா சொல்லிட்டு வந்து கடைசியா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இதுல வந்து அன்னைக்கு குக்கிங் கிச்சன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அல்லந்து கப்ல அன்னைக்கு ஒரு குழம்பு கொடுத்தாங்க, ஆனா ஒருத்தருக்கு மட்டும் 2 இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. யார் அது? செகண்ட் டாஸ்க் வந்து கொண்டு வராங்க, பிக் பாஸ் வந்து கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு ஜூஸ் ஃபேக்டரியாக மாற போகிறது. ஜூஸ் கடை ஓனர்னு ஒரு சில பேர், அடுத்து அதுக்கு கண்டெய்னர் விற்கிறதுக்கு சில வந்து அது வந்து சில வியாபாரிங்க மாதிரி. ஸோ இவங்க கிட்ட இருந்து ஓனர்ஸ் வந்து அந்த பொருளை வாங்கி, ஓனர்கள் பாட்டில் சரியாக இருந்தால் வாங்கி கொண்டு அதில் அவர் தயாரிக்கும் ஜூஸை நிரப்பி அத்தனை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ்க்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு காயின் கொடுக்குறாரு. யாராவது ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா வந்து அடுத்த வீக் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லேருந்து யாராவது ஒரு ஆள் வந்து சேவே பண்ணலாம். பிக் பாஸே சொல்றாரு, யார் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேருந்து குறை அதிகமாக கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாருமே யாரை சொல்லுவாங்க, ஆல்வேஸா வந்து திவாகரையும் பார்வதியும் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் திவாகரனை சொல்றேன் சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து, அப்புறம் பிக் பாஸ் டீம்ல நான் வந்து பார்வை சொல்றேன். ஒரு சில பேர் வந்து வியானாவை சொன்னாங்க. பண்ணதுக்கு அப்புறம் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே போயிட்டு வந்து அந்த கண்டெய்னர் எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு க்ளீன் பண்ணி போயிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க அந்த ஓனர் கிட்ட. நீங்க காசு கொடுப்பீங்களா இல்ல ஏதாவது டீலிங் வரீங்களான்னு சொல்லி. டீலிங் என்னன்னு சொல்லு, பார்த்துப்போம், பேசிடுவோம், முடிச்சிருவோம். நமக்கு என்ன பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க வந்து குவாலிட்டி செக் வந்து கொடுக்குறாங்க. நம்ம திவாகரும் நம்ம இவங்களை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா, ஆதிரை, இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரெண்டே தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருக்கு வினோத்துக்குலாம் வந்து எதுவுமே இல்லை. எஃப்ஜேக்கு 1, சபரிக்கு 1 இவ்வளோதான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கன்ஃபெக்ஷன் ரூமில் கூப்பிட்டு அவங்கவுங்க நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிங்க என் சிஎஃப்ஓ இப்போ வந்து கொடுப்பாரு. ஓகே சார். ஹாய் சார், தேங்க்யூ. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு விருப்பம்னா இந்த காயினை நீங்களே வச்சுக்கலாம். நான் வச்சுக்க போகிறேன் பிக் பாஸ். நானே வச்சுக்கிறேன் பிக் பாஸ். நானே வச்சுக்க போகிறேன் பிக் பாஸ். போட்டுறதுக்கப்புறம் அன்னைக்கு டே வந்து அதோட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வெட்னஸ்டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்ப்போம். ஓகே பாய்.